வழிநடத்தி கொண்டு வருகிற ஆண்டவரே, அந்த கிருபையை நினைத்து மனதால் நாங்கள் உம்மை வாழ்த்தி வணங்கி ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முற்று பொறுப்படுத்திக் கொள்ளும் உமது திவ்ய கரத்திலே எங்களை சமர்ப்பணம் செய்கிறோம். எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு ராஜாவின் இணையற்ற நாமத்தில் தாழ்மையோடு கூட வேண்டுகிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் எழுந்திருந்து ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் தேவ நாமத்திற்கு மகிமையாகவும் கீதங்களும் கீர்த்தனையுள்ள 120வது பாடலை நாம் சேர்ந்து பாடுவோமாக. பாடல் எண் 120. 40 நாள் ராப்பகல் வனவாசம் பண்ணினீர், 40 நாள் ராப்பகல் சோதிக்கப்பட்டும் நன்றீர். 120வது பாடல். 40 நாள் ராப்பகல் வனவாசம் பண்ணினீர், 40 நாள் ராப்பகல் சோதிக்கப்பட்டும் வென்றீர். ஏற்றீர் குளிரை காட்டு மீறுத துணை பஞ்சமுமக்கு தரை பல்லுமக்கு பஞ்சனை உம்மை போல சாத்தான் சீரியதீர்க்கும் போதம் தேகம் ஆவியை தோன்றிடாமல் காத்திடும் வென்றீரே நீரவனை. நாம் நின்ற வண்ணமாகவே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சில வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாக அன்பு கூறவும் ஒரு பரிசுத்த நாமத்தை உத்தமமாக மகிமைப்படுத்தவும் ஒரு பரிசுத்த ஆவி நேவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியல்ல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பரிசுத்த தேவனே, நித்தியமானவா, பரிபூரணனே, வல்லமை நிறைந்தவா, பரிபூரண நிரங்குவி பரனே சரணம். பரிசுத்த தேவனே, நித்தியமானவா, பரிபூரணனே, வல்லமை நிறைந்தவா, பரிபூரண நிரங்குவீர் பரனே சரணம். பரிசுத்த தேவனே, நித்தியமானவா, பரிபூரணனே, வல்லமை நிறைந்தவா, அறிவுடன் நிரங்கு பரனே சரணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய் கர்த்தரிடத்தில்
உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூற என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்குது என்பதே. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி கருத்துடன் இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள இதயத்தை ஏவியருளும். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கும், ஆண்டோடைய சரீரத்தை ரத்தத்தை பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரை கிட்டி சேருவதற்காக தேவனுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இதயத்தோடு உண்மையாக மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்ட மக்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என தீர்மானிக்க நீங்கள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக சில வல்லமையுள்ள கடவுளோடு கூட ஒப்புரவாகும்படி பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்யுங்கள். பரமபிதாவே, பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு நீங்க வேண்டும் என்று உம்மை நாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்களை எல்லாவற்றையும் மன்னியும். உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்து மூலமாக தம்மிடத்தில் உண்மையாக மனம் திரும்புகின்ற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவனுடைய வசனங்களை கேளுங்கள். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாருங்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேச இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிமித்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பை அருள்ச்சுவோம் என்று மிகுந்த இரக்கமாய் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவம் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளும் உங்கள் விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. தேவரீருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உமதாவியோடும் இருப்பாராக. மாதத்தின் முதல் நாளுக்கான சுருக்க ஜெபம். சகல ஆசீர்வாதங்களுக்கும் காரணரே, உம்முடைய அளவற்ற அன்பிற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கடந்த மாதங்கள் முழுவதும் நீர் எங்களை உமது கண்ணின் மணியைப் போல காத்தருளினீர். இந்த புதிய மாதத்திலும் உம்முடைய கிருபையை வேண்டி நாங்கள் இருக்கின்றோம். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்கள் காண்பித்து செம்மையான பாதைகளை எங்களை வழி நடத்த வேண்டுமென்று மன்றாடுகிறோம். பாவத்திற்கும் தீமைக்கும் எங்களை விலக்கி உம்முடைய பிள்ளைகளாக உமது வசனத்தை கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு துணை செய்ய வேண்டுமென்று மன்றாடுகிறோம்.
எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த அருள்நாதர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் அருமை பிதாவே. ஆமென். தயவுசெய்து அமருங்கள். இப்போ நமக்கு வேத பாடம் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1 முதல். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியத்து இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனாயிருந்தபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, இவளை விட்டு விடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபாடம் வாசித்தாயிற்று. சோஸ்திரம் உண்டாவதாக தேவரீரோக்கே, சோஸ்திரம் உண்டாவதாக. நாம் யாவரும் சேர்ந்து நிசேயா விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போமாக. வானத்தையும் பூமியையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வவல்ல பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோட ஒரே தன்முடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் பரமண்டலத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கண்மணியாக அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்து பிலாத்துவின் காலத்தில் சொல்லறிந்து பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்திற்கு ஏறி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க மகிமையோடே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தரமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவுடன் குமாரன் புறப்படுகிறவருமாய் பிதாவுடன் குமாரனும் கூட தொழு சோசரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை உண்டு விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோடு உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். தயவுசெய்து அமருங்கள். அறிவிப்புகள் நாம் அறிந்த வண்ணமாகவே நாளை தினம் நமக்கு கட்டளை வியாழன் சரியா, அல்லது வியாகுல நாள் என்று சொல்வார்கள். வியாகுல வியாழன் என்று சொல்லி ஆண்டவர் தாமே கெத்செமனே தோட்டத்திலே அவர் பாரத்தோடு ஜெபிக்கின்ற நிகழ்வு. சீஷரோடு கூட இந்த பஸ்காவை ஆசரித்து விட்டு ஆண்டவர் தாமே கெத்செமனேயிலே வியாகுலப்பட்டதை நினைவு கூறு வண்ணமாக நாளைக்கு நமக்கு அந்த மாண்டி தேர்ச்சை பெரிய வியாழக்கிழமை நடைபெற இருக்கிறது. மாலை 7:15 மணிக்கு சரியாக திருவிருந்து ஆராதனையில் கூட அந்த ஆராதனை நடைபெறும்.
தயவுசெய்து நீங்கள் யாவரும் குடும்பமாக வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட ஞாபகமூட்டுகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன். இப்போது நாம் தேவனுடைய செய்திக்காக நாம் கேட்ட திருமறை பகுதியை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். பரிசுத்த யோவான் நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம். இதோடு கூட நம்முடைய மேலும் விளக்கங்களுக்காக மார்க்கு 14ஆம் அதிகாரத்தையும் நாம் எடுத்து வைத்துக்கொள்வோம். மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தையும் எடுத்து வைத்து இரண்டையும் சேர்த்து நாம் படிக்கும்போது நல்ல தெளிவான ஒரு அர்த்தம் கிடைக்கும். சரியா? இப்பொழுது யோவான் 12ஆம் அதிகாரத்தை பாருங்கள். இந்த பகுதி நாம் யாவருக்கும் மிகுந்த தெரிந்த ஒரு பகுதி தான். இந்த நாள் தைலாபிஷேகம் செய்யப்பட்ட நாள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை முழுதும் பார்க்கும்போது அது நாம் பவனி சென்றதை நாம் நினைவு கொண்டோம். திங்கட்கிழமை ஆண்டவர் அத்தி மரத்தை சபித்த ஒரு காரியத்தை தியானித்திருப்போம். நேற்று தினம் ஆண்டவர் தாமே அவரிடத்திலே வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர் இவர்கள் என்ன பண்ணாங்க? கேள்விகள் கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் தாமே நேர்த்தியாக அழகாக பதில் கொடுத்தார் என்று கேள்வி நாள் என்று பார்த்தோம். இன்றைய நாள் அபிஷேகத்தின் நாள். மரியாள் தான் வைத்திருந்த விலையேறப்பெற்ற தைலத்தை ஆண்டவருக்கென்று அவள் அபிஷேகம் பண்ணின நாள் இந்த நாள். அதுதான் தைலாபிஷேக நாள் என்று நாம் அழைக்கின்றோம். பார்க்கும்போது ஆண்டவர் தாமே பெத்தானியா என்ற கிராமத்தில் தங்கியிருக்கிறார். அப்பொழுது மாலையிலே அங்கு ஒரு விருந்து நடைபெறுகிறது. அந்த விருந்திலே எல்லாரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். லாசருவும் அந்த விருந்திலே கலந்து கொண்டிருக்கிறார். எல்லா மக்களும் லாசருவை பார்ப்பதற்கு ஆசையோடு கூடி வந்திருக்கிறார்கள். நடக்கிற காரியம் என்னவென்றால், இப்பொழுது மரியாள் ஆண்டவருக்காக செய்த காரியத்தை தான் இங்கு அருமையாக போடப்பட்டிருக்கிறது. முதலாவது பார்க்கும்போது மரியாள் உள்ளத்திலே ஒரு பெரிய ஆசை இருந்தது. அதை ஆங்கிலத்தில் சொல்லும்போது காஸ்ட்லி டிஷையர் என்று சொல்வார்கள். அதாவது விலையேற பெற்ற ஒரு ஆசை. டிசையர்னா ஆசை. எப்படியாயினும் ஆண்டவருக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் வைத்திருக்கிற இந்த பரிமள தைலத்தை பூசுவேன்னு சொல்லி ஆசையோடு கூட அவள் காத்திருக்கிறாள். அதான் விலையேற பெற்ற உன்னதமான ஒரு பெரிய ஆவல், ஆசை, காஸ்ட்லி டிஷையர் இல்லைங்களா? அப்போது மரியாள் அந்த குடும்பம் ஏதோ பெரிய பணக்கார குடும்பம் அல்ல. நாம் தெரிந்தபடி ஏழை குடும்பம்தான். ஆனால் அன்புக்கு பஞ்சமில்லாத குடும்பம். மார்த்தாள், மரியாள், லாசர். பெத்தானியா கிராமம் என்பது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு குடும்பம். சொல்லுவாங்க, அதாவது பாலைவனத்தில் ஒரு நீரோடை என்று சொல்வார்கள். டெசர்ட், அதாவது ஸ்பிரிங் இன் த டெசர்ட், பாலைவனத்தில் ஒரு நீரோடை. ஆண்டவர் இந்த சாங்கு செல்லும் பொழுதெல்லாம் இந்த அருமையான குடும்பம் ஆண்டவரை நேசிக்கிற குடும்பம். இப்பொழுது மரியாளை பார்க்கும்போது தான் வைத்திருந்த விலையேற பெற்ற வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து உடைத்து ஆண்டவருடைய தலையிலும் காலிலும் பூசி தன்னுடைய தலைமயிரால் அதை துடைத்து முத்தம் செய்வதை நாம் காண்கிறோம். சரிங்களா? யூத மக்கள் வழக்கப்படி பார்க்கும்போது கூட்டங்களின் மத்தியிலே பெண்கள் தங்களுடைய தலைமுடியை விரித்து போடுவது அது ஏற்புடையது அன்று. அது ஒரு தலைமுடியை விரித்து போடுவது கூட்டங்களின் நடுவிலே அது ஒரு விமரிசையான ஒரு காரியம், அதாவது யாருமே விரும்பாத ஒரு காரியம். ஆனால் இந்த மரியாள் என்ன பண்ணுறாள், ஆண்டவருடைய தலையிலே தைலத்தை ஊற்றி அவருடைய கால்களிலும் தன்னுடைய தலைமயிரால் அவள் துடைப்பதை நாம் இங்கு காணலாம். எவ்வளவு ஒரு எளிமை பாருங்க.
அதை குந்தி பார்க்கும்போது பஸ்கா பண்டிகை வர 4 நாளைக்கு முன்புங்கிற வார்த்தை முக்கியமானது. அதாவது இந்த சமயம்தான் நல்ல சமயம், இதை விட்டுவிட்டால் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்ய முடியாமல் போய்விடும் சொல்லி அந்த உள்ளத்திலே ஏவுதலோடு கூட மரியாள் இந்த காரியங்கள் செய்கிறார். இந்த சமயத்தை விட்டுவிட்டால் ஆண்டவர் சிலுவிலை அறைந்து விடுவார்களே, இனி அவருக்கென்று நான் வைத்திருக்கிற விலையேறப்பட்ட தைலத்தை நான் பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லி முந்திக் கொண்டால் மரியாள் என்று சொல்வார்கள். சரிங்களா? விலையேறப்பெற்ற ஒரு பொருளை வைத்திருக்கிறாள், நல்ல ஒரு ஆசை உண்டு, ஆனால் அதை ஏற்ற காலம் செய்ய வேண்டும் சொல்லி துடியாக துடித்து இப்பொழுது ஆண்டவருக்கென்று இந்த வெள்ளைக்கல் பரிமள தைலத்தை உடைத்து ஆண்டவருடைய பாதங்களிலும் தலையிலும் ஊற்றி அபிஷேகம் பண்ணுகிறார். ஒரு தடவை இதை ஊற்றினால் மீண்டும் அதை எடுக்க முடியாது. அந்த வெள்ளைக்கல் பரிமளை உடைத்து தான் ஊற்ற முடியும். இந்த காரியத்தை பார்க்கும்போது யூதாஸ் காரியத்துக்கு போன்ற மக்கள் என்ன சொல்கிறாங்க, ஏன் இப்படி வீண் செலவு, இதை விற்று என்ன பண்ணலாம், 300 பணத்திற்கு ஏழைகளுக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி என்ன பண்ணாங்க, குறை காண்பது யூதாசனுடைய பழக்கமாக காணப்படுகிறது. ஒருவேளை ஆண்டவருக்கு நாம் அர்ப்பணிக்கின்ற நேரங்கள், அவருக்கென்று கொடுக்கிற காணிக்கைகள் மற்றவர்கள் பார்வையிலே அற்பமாக, அதாவது அவர்கள் நம்மை பார்த்து இவர்கள் புத்தி கெட்ட மக்கள் என்று சொன்னாலும் கூட பரவாயில்லை, அந்த அளவுக்கு தான் மரியாளை யூதாஸ் போன்ற மக்கள் கணிப்பு செய்தார்கள். இது ஏன் இந்த வீண் செலவு என்று சொல்லி சொல்லும்போது ஆண்டவர் சொன்னான், இல்லை அவளை விட்டு விடுங்கள். இப்போ இந்த மரியாள் விலையேறப்பெற்ற ஒன்றை வைத்திருந்து ஆண்டவருக்கென்று என்ன பண்ணால் அதை அர்ப்பணித்தாள். காஸ்ட்லி திங், அதோடு கூட காஸ்ட்லி என்னதெல்லாம் டிஷையர், அதோடு கூட ஆண்டவருக்கென்று அப்படி அதை காஸ்ட்லி டிவோஷன், அதை அப்படி அர்ப்பணிப்பது மரியாளுக்கு வந்த ஒரு மேலான ஒரு காரியம். நாம் நம்மிடத்தில் இருக்கிற வெளியேறப்பெற்றதை தேவனுக்கென்று அர்ப்பணிக்கின்றோமா? பழைய ஏற்பாடு பார்க்கும்போது ஆபிரகாம் தன்னுடைய ஒரே குமாரன் ஈசாக்கு என்ன பண்ணார், பழி செலுத்த முன் வந்தார். அருமையான குமாரன், நேசகுமாரன், செல்லக்குமாரன், ஒரே ஒரு பிள்ளை, அவரையும் என்ன பண்ணார், ஆபிரகாம் பழியிட முந்தி கொண்ட வந்தார். சரிங்களா? அதே போலத்தான் இந்த மரியாளும் தான் வைத்திருந்த வெளியேறப்பெற்ற அந்த தைலத்தை தேவனுக்கென்று கொடுக்க அவள் முன் வந்தாள். அதோடு கூட தேவனுக்கென்று அதை முழுமையாக அவள் அர்ப்பணித்ததை நான் பார்க்கிறோம். இப்போ இந்த காரியத்தை பார்க்கும்போது மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது இதில் நீங்கள் 7ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியும் 8ஆம் வசனத்தை பாருங்கள். 8ஆம் வசனம் பாருங்கள். இவள் தன்னால் இயன்றதை செய்தால், நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்தி கொண்டாள் என்று பார்க்கிறோம். 6ஆம் வசனம் பாருங்கள். என்னிடத்தில் இவள் நற்கிரியை செய்திருக்கிறாள். ஆண்டவர் தாமே இந்த மரியாதை குறித்து சொல்கிற காரியம் என்ன, இவள் என்னிடத்தில் நற்காரியங்களை செய்திருக்கிறாள். 2வது, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். அதை 8ஆம் வசனத்தை பின்பகுதி பாருங்கள். முந்தி கொண்டாள் என்று ஆண்டவர் சொல்கிறார். சரிங்களா? முதலாவது ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் நற்கிரிகளை இவள் செய்திருக்கிறாள். அடுத்தது, தன்னால் இயன்றதை செய்தாள், என் சரீரத்தில் தைலம் பூச முந்தி கொண்டாள். இன்றைக்கு நமக்கு அந்த ஒரு ஆசை வேண்டும். ஆண்டவருக்கென்று அர்ப்பணிப்பதற்கு முதலாவது அவள் செய்த காரியம் என்ன, நற்கிரிகளை செய்திருக்கிறாள். அது மட்டுமல்ல, தன்னால் இயன்றதை அவள் செய்தாள். 3வது, அவள் முந்தி கொண்டாள் என்று பார்க்கிறோம். இல்லை, ஏனென்றால் இந்த பஸ்கா பண்டிகையின் கடைசி நாளில் ஆண்டவர் தாமே சிலுவிலை அறையப்படப் போகிறார். அதனால் முந்தி கொண்டாள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நாம் கூட ஆண்டவருக்காக செய்ய நினைப்பதை என்ன செய்ய வேண்டும், உடனடியாக நாம் செய்ய வேண்டும். ஒருவேளை வெளியேறப்பெற்ற ஒரு ஆசை இருக்கலாம்,
வெளியேறப்பெற்ற ஒரு காஸ்ட்லி திங்ஸ், வெளியேறப்பெற்ற காரியம் நாம் வைத்திருக்கலாம். அதை என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்காக அர்ப்பணிக்க வேண்டும். இந்த மரியாள் அதைத்தான் செய்தார். இதனுடைய யோவான் 12ஆம் அதிகாரத்தில் பின்பகுதி பார்க்கும்போது, இப்பொழுது அந்த வீடு முழுவதும் பரிமள தைலத்தினால் நிறைந்தது என்று பார்க்கிறோம். ஆண்டவருக்கு அபிஷேகம் பண்ணின பொழுது அந்த தைலத்தின் நறுமணம் அந்த வீடு எங்கன்னு வீடெங்கும் நறுமணம் கொடுத்தது. சரிங்களா? இப்போ மரியாள் செய்த இந்த மேலான காரியத்தினாலே அந்த அறை முழுவதும், அந்த வீடு முழுவதும் பரிமள தைலத்தினால் நிறைந்தது என்று பார்க்கிறோம். எவ்வளோ அருமையான பாருங்க, சுகந்த வாசனை அந்த வீடு முழுவதும் நிறைந்திருந்தது. மரியாள் செய்த ஒரு காரியம் எவ்வளோ மன மகிழ்ச்சி பார்த்தீங்களா? இப்போ மரியாள் தன்னை குறித்து கவலைப்படவே இல்லை, மற்றவர் என்ன சொல்லுன்னு சொல்லி நினைக்கவில்லை. என் தேவனுக்கு, என் ஆண்டவருக்கு நான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் சொல்லி அவள் முந்திக் கொண்டாள். நற்கிரிகளை செய்தாள். அவளால் ஏந்ததை ஆண்டவருக்கென்று செய்தாள். நாமும் ஆண்டவருக்கென்று என்ன செய்யணும்? ஒரு அர்ப்பணிப்பு வேண்டும். வெளியேற பெற்ற உயர்ந்த எண்ணம் வேண்டும். அது மட்டுமல்ல, உயர்ந்த எண்ணத்தோடு கூட உயர்ந்த ஆசை வேண்டும். என் ஆண்டவருக்குன்னு சொல்லி அர்ப்பணிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் வைத்திருப்பதை தேவனுக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து அவருடைய பாதத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். இதுதான் ஒரு மேலான காரியம். மரியாள் முந்தி கொண்டாள். அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொன்னார், இவள் செய்த காரியம் உலகமெங்கும் சொல்லப்படும். எங்கெங்கெல்லாம் நற்செய்தி சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் மரியாள் செய்த காரியம் சொல்லப்படும் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு காரியத்தை சொல்கிறார். இன்றைக்கும் 2000 ஆண்டுகள் கடந்தும் கூட நாம் என்ன செய்கிறோம்? மரியாளை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். மரியாள் செய்த அந்த காரியம் இன்றைக்கும் உலகமெங்கும் பறைசாற்றப்பட்டு கொண்டே வருகிறது இல்லை? அப்போ நமக்கு ஒரு பெரிய ஆசை வேண்டும். ஆண்டவரே, எனக்கு இருக்கிற காஸ்ட்லி டிஷையர் உமக்கு என்று என்னை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, காஸ்ட்லி திங்ஸ் வெளியேறப்பட்டது. ஒருவேளை அதை 300 பணத்துக்கு விற்று நான் வருஷம் முழுவதும் சாப்பாடு சாப்பிட்ருக்கலாம். ஆனால் அதை விட உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிப்பு தான் மேலான காரியம் சொல்லி அவள் நினைத்தாள். அடுத்தது, அப்படி ஆண்டவருக்கு அவள் அர்ப்பணித்தாள். காஸ்ட்லி டிவோஷன் அப்படியே ஆண்டவருக்கு அதை உடைத்து அர்ப்பணிக்கப்படுது. அந்த வீடு முழுவதும் பரிமள தைலத்தினால் நிறைந்தது என்று பார்க்கிறோம். ஆண்டவருக்காக நீங்கள் நான் செய்கிற காரியம் இந்த தேசத்திற்கு மட்டுமல்ல, நம்முடைய கிராமம், நம்முடைய திருச்சபை முழுவதும் நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கும். அதை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே நம்மை கனப்படுத்துவார். எங்கெங்கெல்லாம் இந்த நற்செய்தி சொல்லப்பட்டதோ அங்கெல்லாம் மரியாளுடைய காரியங்கள் சொல்லப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது இல்லை? இன்றைக்கும் கூட நாம் என்ன செய்கிறோம்? மரியாளை நினைத்து நாம் அவள் செய்த காரியத்தை நான் நினைக்கின்றோம். காரணம் என்ன? அவள் செய்த காரியம் மறக்கப்பட்டு போகவே இல்லை. நீங்கள் நானும் ஆண்டவருக்கென்று செய்கிற காரியம் அவருடைய ஞாபக புஸ்தகத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் ஒருபோது நம்மை மறப்பதே இல்லை. இந்த நாளில் நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே என்னை ஒப்புக்கொடுக்கன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமென். நாம் யாவர் எழுந்திருந்து காணிக்கை பாடலாக கீதங்களும் கீர்த்தனையுள்ள 128வது பாடலை நாம் சேர்ந்து பாடும்போது நம்முடைய காணிக்கை தேவனுக்கு அர்ப்பணிப்போம். நான் உம்மை பற்றி இரட்சகா என் வெட்கம் அடையேன். 128வது பாடல். நான் உம்மை பற்றி இரட்சகா என் வெட்கம் அடையேன். பேரன்பை கூறி தாண்டவா நான் சாட்சி கூறுவேன். அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்தில் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். உந்தன் வல்ல
நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தே எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே நீர் மாட்சியோடு வருவி அப்போது களிப்பே ஓர் வாசஸ்தலம் கொடுப்பி வாக்கியமடைவே சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தே எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. ஜெபம் செய்வோம். நம்மையும் நாம் படைத்த காணிக்கையும் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிப்போமா? மரியாள் வெளியேறப்பெற்றதை மனதிலே ஆசையோடு வைத்திருந்தாள். காஸ்ட்லி டிஷியர். அடுத்தது காஸ்ட்லி திங்ஸ், வெளியேறப்பெற்றது வெள்ளைக்கல் பரணி. ஒரு வருடம் முழுவதும் அதை நம்முடைய உணவுக்கும் உடைக்கும் பயன்படுத்தலாம். ஆனால் ஆண்டவருக்குன்னு அதை அர்ப்பணிப்போடு செய்தாள். காஸ்ட்லி டிவோஷன்ஸ், ஆண்டவருக்கென்று முழுமையாக ஒப்பு கொடுத்தாள். நற்கிரியைகளை செய்தாள். தன்னால் இயன்றதை செய்தாள். ஆண்டவர் சொன்னால் மரியாள் முந்திக் கொண்டாள். ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்க முந்திக் கொண்டாள். ஒரு 4 நாட்கள் பிந்திவிட்டால் இந்த அர்ப்பணிப்பை செய்ய முடியாதே. காலத்தை உணர்ந்தவளாக மரியாள் முந்திக் கொண்டு ஆண்டவருக்கென்று பணிவிடை செய்தாள். நாம் இப்பொழுதே ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுப்போம். வெளியேறப்பெற்றதை தேவனுக்கென்று அர்ப்பணித்து விடுவோமா? ஆண்டவன் கொடுத்திருக்கிற தாளந்துகள், திறமைகள், குடும்பம், பிள்ளைகள் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என் குடும்பம் நீர் தந்த குடும்பம் சுவாமி, என்னில் இருக்கின்ற வெளியேறப்பட்டதை உமக்கு சொந்தம் ஐயா. உங்கள் பாதத்திலே முற்றிலுமாக அர்ப்பணிக்கின்றேன். உங்கள் நாமத்திற்கு எடுத்து பயன்படுத்தும் என்று கேட்போம். அந்த வீடு முழுவதும் பரிமள தைலத்தினால் நிறைந்தது என்று பார்க்கிறோம். சுகந்த வாசனை. உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் நம்முடைய தேசத்திற்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, திருச்சபைக்கு சுகந்த வாசனையாக வீச வேண்டுமே. அதற்குத்தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். வெளியேறப்பெற்ற ஆசையினால் மரியாள் தன்னை அர்ப்பணித்தாள். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான மாலை நேரத்திலும் மரியாள் செய்த அந்த மேலான காரியங்களை தியானித்து சுவாமி, தன்னால் இயன்றதை செய்தாலும் சொல்லி நீ பாராட்டினீர் ஆண்டவரே. நற்கிரியைகளை செய்தால், அது மட்டுமல்ல முந்திக் கொண்டால் மரியாள்னு சொல்லி பாராட்டினீர் சுவாமி. நாங்களும் காலத்தை வீணாக்கி விடாதபடிக்கு இருக்கின்ற காலத்திலே நாங்கள் உமக்கென்று நாங்கள் பயன்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. நீங்கள் கொடுத்திருக்கின்ற வெளியேறப்பெற்றதை உங்கள் பாதத்திலே சமர்ப்பணம் செய்ய உதவி செய்ய தகப்பனே ராஜா. கூடி வந்திருக்க அருமையான எங்கள் மக்களை, குடும்பங்களை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கின்றோம். எங்களுடைய திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும், எங்கள் கிராமத்தையும் நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. இந்த நாட்கள் நீர் கொடுத்த கிருபை நாட்கள் அப்பா. இந்த லெந்து நாட்களின் கடைசியில் வந்திருக்கிற சுவாமி, எவ்வளவு கிருபை. சாமர்ப்புதங்களையும் தொடங்கி இம்மட்டு கற்ற எல்லாவற்றிலும் நீர் நேர்த்தியாக எங்களுக்கு உதவி செய்து வருகிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக கோடான கொடி ஸ்தோத்திர சுவாமி. இப்போது நாங்கள் படைத்திருக்கின்ற எளிமையான காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. உங்கள் நாமத்திற்கு மட்டும் பயன்படுத்துங்க. நாங்கள் முழுமையாக அர்ப்பணிக்க உதவி செய்யுங்க சுவாமி. நாங்கள் படைத்திருக்கின்ற இந்த காணிக்கை
பைக்காணிக்கு ஸ்தோத்திரக்கு அனைத்து ஏற்றுக்கொள்ளுங்க. எங்களே முழுமையாக ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, மரியாதை போல எங்களை தாழ்த்தி முற்றிலும் உங்கள் பாதத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் ஏற்றுக்கொள்ளும் அப்பா. துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு ராஜாவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு கூட வேண்டுகிறோம் அருமை பிதாவே. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்த, நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரில் மனிதர் உருக்கமாக அன்பு கொண்டு ஒரு ஒரே பெருக்கமான இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும் அவர் சிலுவையில் மரித்து மீட்டு கொள்ளவும் அவரை தந்தனீரே. அவர் சிலுவையில் ஒரே தர தம்மை தாமே ஏகப்படி ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்கள் நிவிட்டு செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதுமான பழியும் காணிக்கையும் பரிகாரத்தை செலுத்தும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்போட்டு ஞாபகத்தை நியமித்து தான் திரும்ப வருமளவும் நாங்கள் அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷ கட்டளை தன்னாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்கள் கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு ஆண்டவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை சீஷர் கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் மற்ற அநேகருக்கு சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கை என்னுடைய இரத்தம், இதை நீங்கள் அருந்தும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். கர்த்தாவும் மரணத்தை நினைவு கூர்ந்து களிப்புடன் உயிர்த்ததை அறிக்கை செய்து காத்திருப்போம் உம் வருகைக்காக, காசினியில் உம்மை ஸ்தோத்தரிப்போம். ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவர் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர் தொடரையும் பரமேல் நினைவு கொண்டு உமது அடியார்கள் நாங்கள் அவருடைய கட்டளின்படியே அவருடைய வருகை எதிர்நோக்கின மக்களாக இதை செய்கிறோம். அவரில் நீங்கள் நிறைவேற்றின பூர மீட்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, எங்கள் தேவனே, கருத்துடன் உம்மை துதிக்கின்றோம். காருண்யரே, உம்மை புகழுகின்றோம். கனிவுடன் மகிமைப்படுத்துகின்றோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிறப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தை ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வாத பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை ஐக்கியமாக்கும்படி எங்களையும் நீரை தந்த இந்த அப்பத்தையும் இந்த திராட்சரசத்தையும் உமது பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு கூட நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஆண்டவராய் கிறிஸ்து கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாய் அவருக்குள் எல்லாவற்றையும் வளரும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற வல்லமையுள்ள பிதாவை உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். நமது இரட்சகராய் கிறிஸ்து கற்பித்தபடி அவர் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு கூட செல்வமாக பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக.